அரவை இயந்திரம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஈஜிப்டில் ஏழையான வேலைக்காரி இருந்தா. அவ பேரு நோர். அவ நியூபஸ் என்ற பேராசை பிடிச்ச கடவுள்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தா. அவர் எப்போதும் நிழல்ல உட்கார்ந்துருப்பாரு. நோரும் அவர் மைத்துனர்களும் தோட்டத்துல வேலை பார்ப்பாங்க. நோர் பழங்களையும் காய்கறிகளையும் எடுப்பா. அத ராவும் சேத்தும் சேர்ந்து கிளைகளை வெட்டுவாங்க. ஒவ்வொரு நாள் சாயந்தரமும் கூட நிறைய சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்து கடவுள் அனபஸ் கிட்ட கொடுப்பாங்க. அதை அவரு கனமான கூடையில வச்சு எடை போடுவாரு. பரவாயில்ல. எப்ப நோர் காசு வேணும்னு கேட்டாலும் அவர் உடனே கத்த ஆரம்பிச்சிடுவாரு. போயிட்டு நாளைக்கு வா. நோர்கிட்ட காசே இல்லை. காசு இல்லாம அவளோட மைத்துனர்களுக்கு சாப்பாடு வாங்கவே முடியல. ஒரு நாள் அவ அலமாரிய பார்த்தா. அங்க ஒண்ணுமே இல்லை. நான் போய் கடவுள் அனபஸ் கிட்ட கொஞ்சம் சாப்பாடு கேட்குறேன். நூர் நேரா அந்த கடவுள் வீட்டுக்கு போனான். அங்க வேலைக்காரிக்கு பதிலா அவரே நேரா வந்தாரு. என்ன வேணும்? நேரத்தை நான் ரொம்ப வீண் பண்ண மாட்டேன். நூர் அவரோட சாப்பாடு மேஜையை மெதுவா எட்டி பார்த்தா. அங்க அருமையான சாப்பாடை பார்த்துட்டு அவளுக்கு இன்னும் பசி அதிகமாயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தான் வேணும். என்னோட மருமகன்கள் ரொம்ப பசியா இருக்காங்க. சாப்பாடா? எனக்கே ரொம்ப சாப்பாடு இல்ல. அவரு பொய் சொன்னாரு. வெளியே போ. பாவம் நோவர். அவ வெளியே வந்தா. தனக்கும் சாப்பாடு இல்லாம தன்னோட மைத்துனர்களுக்கும் சாப்பாடு இல்லாம. வீட்டுக்கு வர வழியில நோவா ஒரு குகையை பார்த்தா. திடீர்னு அவளுக்கு ஒரு உருமல் சத்தமும் புலம்பல் சத்தமும் கேட்டுச்சு. அந்த சத்தம் குகை உள்ளேருந்து வந்துச்சு. அது என்ன சத்தமா இருக்கும்? அந்த சத்தம் யாரோ அடிபட்ட மாதிரி இருக்கே. அது ஒரு விலங்கு சில கற்களுக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு. அது வழியில ஓன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு. முதல்ல நோவா ரொம்ப பயந்தா. ஆனா அது வலி தாங்க முடியாத சத்தத்தை கேட்டு அவ ரொம்ப பரிதாபப்பட்டா. அதுக்கப்புறம் அவ பயப்படல. அவ அந்த மிருகத்தை பயம் இல்லாம கூப்பிட்டா. உனக்கு உதவி செய்ய நான் என்ன பண்ணணும்? இவ்வளவு கனமான பாறைகளை என்னால தூக்க முடியாது. அந்த மிருகம் மூலையில இருக்கிற மேஜை பக்கம் கை காட்டுச்சு. அந்த இடம் நிறைய பொக்கிஷங்களால நிரப்பப்பட்டிருந்துச்சு. அந்த அறுவை எந்திரத்தை எடுத்துட்டு வா. அதை என் கையில இப்படி கொடு. நோவா அந்த அறுவை இயந்திரத்தை அதுகிட்ட கொடுத்தா. கவனி, அப்புறம் கேளு. அவன் கைப்பிடிய திருப்பினான். அவன் திருப்பின உடனே சொன்னான், தங்க அரவியே, எனக்கு உதவி செய். உனக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னு. அவன் அந்த மந்திர வார்த்தைய சொன்ன உடனே அவன் பக்கத்துல ஒரு மண்வெட்டி வந்து நின்னுது. அது உடனே அதுவாவே தோண்ட ஆரம்பிச்சது. அந்த பாறையை எடுத்து போட்டுச்சு. திடீர்னு இன்னொரு மண்வெட்டி உருவாச்சு. அதுவும் தோண்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு மண்வெட்டி வந்தது. இன்னொன்று வந்தது. இன்னொன்னும் வந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா மண்வெட்டியும் தனக்கு கொடுத்த வேலையும் முடிச்சுது. அந்த மிருகம் சொல்லிச்சு, தங்க அரவையே, நிறுத்து. அப்படியே நில். அது உடனே மண்வெட்டி உருவாக்குறத நிறுத்துச்சு. கடைசியா அந்த மிருகம் அதிலிருந்து விடுபட்டுருச்சு. ஏன்னா நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க. நான் உனக்கு இந்த அறுவை எந்திரத்தை தரப்போறேன். வெறும் அந்த மந்திர சொல்லு. நீ என்ன கேட்குறியோ அதை உனக்கு தரும். ஓ, ரொம்ப நன்றி. அந்த மிருகம் நோவா கிட்ட இருந்து போறதுக்கு முன்னாடி சொல்லுச்சு, இப்போ நீ அந்த மந்திர சொல்ல மறந்துடாத. அதை சொன்னாதான் அந்த இயந்திரம் நிறுத்தும். இல்லைன்னா நிற்காது. அந்த மந்திர சொல்ல சொன்னா மாத்திரம்தான் அது நிற்கும். நான் அதை மறக்க மாட்டேன். உடனே ஓடி போய் அந்த அறுவை இயந்திரத்தை தன்னோட மைத்துனர்களுக்கு காட்ட போனான். ஆனா மைத்துனர்கள் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு சந்தோஷமே இல்லை. நூறத்தை, நம்ம சாப்பாடு எங்க இருக்கு? நம்ம சாப்பிடலாம், கொஞ்சம் கவனிங்க. நோவா உடனே அந்த கைப்பிடியை பிடிச்சு திருப்பினான். தங்க அறுவை இயந்திரமே, எனக்கு கொஞ்சம் உதவி செய். உனக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னு. உடனே அந்த மேஜை நிறைய சாப்பாடு இருந்தது. அங்க
நெருப்பு கோழி, வான்கோழி, மசிச்ச உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட், பழங்கள், சீஸ், பால் மற்றும் பிரெட். அப்புறம் நோவா சொன்னா, தங்க அறுவை எந்திரமே போது நிறுத்து. அந்த அறுவை இயந்திரம் சாப்பாடை நிறுத்துச்சு. உடனே ரா அழுதான். நோவா அத்தை, அதுகிட்ட புது ஆடைய கேட்போம். நோவா அந்த மந்திர வார்த்தையை சொன்னான். பிரஸ்டோ, அதை சொன்ன உடனே புது ஆடைகளா மாறிடுச்சு. உடனே சீத்து சொன்னா, நம்ம புது வீட்டு பொருட்களை கேட்போம். நூர் கைப்பிடிய திருப்பிக்கிட்டே மந்திர சொல்ல சொன்னான். அந்த அறுவை இயந்திரம் 5 விதமான பொருட்களை கொடுத்துச்சு. ராவும் சேத்தும் சேர்ந்து சந்தோஷத்துல கத்தினாங்க, நாங்க பணக்காரங்க. அவங்க கட்டில் மேல ஏறி மேலும் கீழும் குதிக்க ஆரம்பிச்சாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மந்திர வார்த்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அடுத்த நாள் காலையில நூரும் அவங்க மருமகன்களும் கடவுள் அனபஸோட தோட்டத்துக்கு வேலைக்கு போகல. நூர் பூச்செடிகளை நடுறதுக்கு வீட்லயே இருந்துட்டா. சேத்தோராவும் மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. லார்ட் அனபஸ் மேற்பார்வைக்காக வந்தாரு. ஏன் நூரும் அவங்க மருமகன்களும் இன்னைக்கு வேலைக்கு வரல, அது என்னன்னு நம்ம போய் பார்க்கணும். அவரு அவங்க கிட்ட இருக்கிற அந்த புது பொருளை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. அந்த ஆச்சரியத்துல அவர் கத்த ஆரம்பிச்சாரு, இந்த பொருள் எல்லாம் உண்டா இருக்காது, எங்க கிடைச்சது இதெல்லாம்? அது ஒரு ரகசியம், நான் அதை சொல்ல முடியாது. நீ என்கிட்ட சொல்லலாம், நான் ராஜா கிட்ட போவேன். நீ திருடுனதுக்காக உன்னை ஜெயில போட்டுருவாரு. நோவா உடனே அந்த அறுவை மிஷினை அவர்கிட்ட காட்டினான். நான் எதையும் திருடல, இந்த அறுவை இயந்திரம் தான் நான் கேட்கறது எல்லாம் கொடுக்கும். லார்ட் அனபஸ் அவகிட்ட இருந்து அதை பிடுங்கிக்கிட்டாரு. உனக்காக நான் இதை பாத்துக்கிறேன். அவர் நேரா வீட்டுக்கு போனாரு. அதை கீழே வச்சுட்டு கைப்பிடியை திருப்பி மந்திரத்தை சொன்னாரு. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தங்கம் வேணும். எதுவுமே நடக்கல. கோவத்துல கத்த ஆரம்பிச்சாரு, எனக்கு தங்கம் இப்போ வேணும். அப்பவும் எதுவும் நடக்கல. அப்புறம் அவர் சொன்னாரு, நான் கண்டுபிடிக்கிறேன் என்னோட வார்த்தையை இது கேட்கறதுக்கு. அவர் உடனே நோவாவோட மருமகன்களை கண்டுபிடிக்க ஓடினாரு. அதுக்கப்புறம் நூறும் அவங்க மருமகன்களும் லார்ட் அனபஸோட தோட்ட வேலைக்கு போகவே இல்லை. நோட் தன்னோட அழகான சொந்த தோட்டத்திலேயே இருந்துட்டா. சீத்தோராவும் மீன் பிடிக்கிறதுலயே நேரத்தை செலுத்தினாங்க. அந்த அறுவை இயந்திரம் அவங்க கேட்டது எல்லாத்தையும் கொடுத்தது. அவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா வாழ்றதுக்கு. லார்ட் அனபஸ் சீத்தோராவும் ஏரியில மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. தம்பிகளா, நான் கேள்விப்பட்ட அந்த அறுவை இயந்திரம் நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்குதுன்னு சொல்லுங்க. இந்த அறுவை இயந்திரம் எப்படி இயங்குதுன்னு. அது ரொம்ப சுலபம்தான். நீங்க சொல்லுங்க. தங்க அறவையை எனக்கு உதவி செய். உனக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னு. அதுக்கப்புறம் நீங்க கேட்டதெல்லாம் வந்துடும். சேத்து தன்னோட சகோதரன் கிட்ட அவசர அவசரமா சொன்னா, அது ஒரு ரகசியம். ரா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையும் சொல்லல. ரொம்ப அருமையா இருக்கு. இப்ப அவருக்கு அறுவை இயந்திரம் எப்படி வேலை செய்யும் தெரிஞ்சிருச்சு. அவர் உடனே அவரோட கப்பல் பக்கம் ஓடினாரு. ஏன்னா அந்த கிராமத்து மக்கள் அவர்கிட்ட இருந்த அந்த அறுவை இயந்திரத்தை எடுத்துக்காம இருக்கிறதுக்கு. அந்த அறுவை இயந்திரத்தை திரும்பி சோதிச்சு பார்க்கறதுக்காக கடல் பக்கமா அந்த அறுவை இயந்திரத்தின் கைப்பிடியை திருப்பினாரு. முதல்ல இதை நான் சோதிக்கணும். இப்போ இது கிட்ட கொஞ்சம் உப்பு கேட்டு பார்க்கறேன். அவரோட பொறாமையான வார்த்தையில சொன்னாரு, தங்க அறவை இயந்திரமே எனக்கு தயவு செஞ்சு உதவி செய். உனக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னு. சொன்ன உடனே அந்த அறுவை இயந்திரம் உப்பு கொடுக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் நிறைய உப்பு கொடுக்க ஆரம்பிச்சுது. இப்போ கப்பல் நிறைய உப்பாயிடுச்சு. கப்பலுக்கு பாரம் தாங்கல. உடனே அவர் கத்த ஆரம்பிச்சாரு, நிறுத்துங்க நிறுத்துங்க, ஏ அறுவை எந்திரமே நிறுத்து நிறுத்து. அதை நிறுத்துறதுக்கான மந்திர வார்த்தை என்னன்னு அவருக்கு தெரியல. அதனால அந்த அறுவை இயந்திரம் நிக்கவே இல்லை. பாரம் தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த கப்பல் முழுக ஆரம்பிச்சுது. கடைசியா அந்த கப்பலோட சேர்ந்து கடவுள் அனபஸும் முழுகிட்டாரு. ஆனா குழந்தைங்களா, அந்த மந்திர அறுவை இயந்திரம் இன்னும் உப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால தான் அந்த கடல்ல இருக்கிற தண்ணி இன்னும் உப்பாவே இருக்கு. முற்றும். If you enjoyed this story, please like and subscribe our channel and press the bell icon to get future updates. And don't forget to comment.